மதுரை சிறையில் இருக்கும்போது மதுரை நீதிமன்றம் 5 நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு 13 மாதமாக வாய்தா தேதி தான் சொன்னது. அந்த வாய்தா தேதி 13 மாதமாக வாய்தா தேதி இந்த 5 நீதிமன்றமும் வாய்தா தேதியை சொல்லி காலம் கழித்தது. ஒரு அரசு வழக்கறிஞராவதும் ஒரு அரசு ஊழியரை மதுரை கலெக்டரை எதற்கு ஜெயபாண்டி ஆபாச வீடியோ போட்ட, ஏன் இந்த தப்பை செய்த என்று 13 மாதமாக இந்த 5 நீதிமன்றமும் தேதியை மட்டும் சொல்லுவாங்க. வாய்தாப்பா, இத்தனாம் தேதி வாய்தா, இத்தனாம் தேதி வாய்தா. வெளி வாய்தா எடுத்தாங்க. வெளி வாய்தா எடுத்து ஜெயம் 1 நீதிமன்றத்துக்கு வரும்போது அவங்க ஒரு பெண் நீதிபதி. அவங்களாவதும் ஜெயபாண்டி ஒரு மாவட்ட கலெக்டரை அந்த மாதிரி வீடியோ போடலாமா, தப்பு தானப்பா அப்படின்னு கூட அவங்க கேட்கவில்லை. ஆனால் நான் கேட்டேன். இந்த மதுரை கலெக்டர் சங்கீதா அவர்கள் இந்த கேஸ் முடியும் வரைக்கும் அவர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது என்று முதல் வாய்தாவில் ஜெயம் 1 நீதிமன்றத்தில் அந்த பெண் நீதிபதிகிட்ட பேசினேன். ஜெயபாண்டி, நான் ஒரு சாதாரண சயின்டிஸ்ட் தான். ஒரு சயின்டிஸ்ட் ஜெயபாண்டி இந்த மாதிரி கலெக்டர் மேடத்தை நான் இந்த மாதிரி ஆபாச வீடியோ போடும்போது என்னைய அவங்க கண்டிக்கணும். அவங்க நேர்மையானவங்களாக இருந்தால், அவங்கள் குற்றவாளி இல்லை என்றால் மதுரை கலெக்டர் சங்கீதா அவர்கள் என்னைய கண்டித்திருப்பார்கள். ஆனால் ஒரு அரசு வழக்கறிஞரோடு கூட வெளிவாய்தா வந்திருக்கிறேன். ஜெயம் 1க்கு ஒரு அரசு வழக்கறிஞர் எந்திரிச்சு ஏதாவது ஒரு அரசு வழக்கறிஞர் எதற்கே அப்படியெல்லாம் வீடியோ போட்ட, இப்படி வீடியோ போடுவது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு அரசு வழக்கறிஞர் கூட பேசவில்லை. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் என்ன குற்றம் செய்தனோ அந்த குற்றத்தை அடிப்படையில் எனக்கு வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோ கோர்ட்லேயும் வெளி கோர்ட்லேயும் பதிவு செய்திருக்கேன். 4 வாய்தா ஜெயம் 1 நீதிமன்றத்தில் வெளி வாய்தா எடுத்தாங்க சைபர் கிரைம் சார்பில். ஆனால் ஒரு வாய்தாவில் கூட நீதிபதி அம்மா வந்து, ஏப்பா இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண, இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்குது உன் மேலே அப்படின்னு கேட்கவில்லை. அரசு தரப்பில் வழக்கறிஞர் எந்திரிச்சு ஜெயபாண்டி இந்த மாதிரிலாம் குற்றங்களை ஏன் செஞ்சேன்னு கேட்கவில்லை. ஒரு சாட்சி கூட ஜெயபாண்டியை எதிர்த்து சொல்லவில்லை. 13 மாதமாக வீடியோ கோர்ட்லேயும் சரி வெளி கோர்ட்லேயும் சரி, சிபிஐ கோர்ட்டு, அதாவது 680Jக்கு பழுது சிபிஐ கோர்ட்டில் வெளி வாய்தா எடுத்தாங்க. 2 வெளி வாய்தா. அந்த 2 வெளி வாய்தாவிலையும் என்னைய முதல் வாய்தாவில் சிபிஐ கோர்ட்டு நீதிபதி என்ன கேட்டார், என்னப்பா ஆஸ்பத்திரியில் இருந்தியா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், நான் எந்த ஒரு மாத்திரையும் சாப்பிடாம தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ இதுதான் விசாரணை. அப்புறம் தேதியை சொல்லிட்டார். சிபிஐ நீதிபதி ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும், ஏப்பா என்ன இந்த மாதிரி குற்றச்சாட்டு மதுரை கலெக்டர் இந்த மாதிரி ஆபாச வீடியோ போட்டதாக சொல்கிறாங்க, அதன் அடிப்படையில் கைது பண்ணியிருக்கோம்ன்றாங்க, நீ ஏன் இந்த மாதிரிலாம் போட்ட அப்படின்னு சிபிஐ கோர்ட் நீதிபதி ஐயா அவர்கள் கேட்டிருக்கலாம். என்னைய நலம் விசாரிக்கிறாரு. ஏப்பா ஆஸ்பத்திரியில் இருந்தியா நீ அப்படின்றாரு. இல்லைங்க, நான் எந்த மாத்திரையும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் 2வது வாய்தா சிபிஐ கோர்ட்டில் அன்றைக்கி முதல் வாய்தாவில் நான் மனு பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டேன். 3 பேப்பரு. ஒரு பெட்டிஷன் பேப்பரு என்ன எழுதிருந்துச்சுன்னா, என் வழக்கறிஞர் வந்து பார்க்க சொல்லுங்கள், 2 தடவை வந்து பார்த்ததோட சரி, அதுக்கு பிறகு பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருந்தேன். அப்புறம் அந்த ஜெயன் 2ல் 6 இது பிடிஜேவும் ஜெயன் 2வும் என்னைய வெளி வாய்தா எடுத்து கடைசி வாய்தான்னு சொல்லி ஜெயன் 2 குற்றப்பத்திரிக்கை கொடுத்துச்சு.
முதல் வாய்தாண்டு பிடிஜே அறிவிச்சிருந்தாங்க. இந்த வெளி வாய்தாவில் வந்து பிடிஜே ஜெயன் டூவும் என்னைய வெளி வாய்தா எடுத்து ஜெயன் டூ நீதிமன்றத்துக்குள்ளேயும் நான் போக அனுமதிக்கலை. அதே மாதிரி பிடிஜே நீதிமன்றத்துக்குள்ளேயும் போகலை. ஆனால் குற்றப்பத்திரிக்கையை வெளிவாய்தா எடுத்து என்னைய மரத்தடியில் உட்கார வச்சு குற்றப்பத்திரிக்கையை கோர்ட்டு ஏட்டையாக வந்து கொடுத்தாரு. இதை நீதிமன்றத்துக்குள்ள வச்சு கொடுக்காம வெளியில் இருந்து கொடுத்தாலும் அது செல்லுமுண்டார். அப்படி செல்லுமுன்னா முதல் நாளே நீங்கள் பத்திரிக்கையில் அறிக்கை விடணும். ஜெயன் டூ நீதிமன்றம் வெள்ளையடிக்கிற காரணத்தினால், நீதிபதி வராத காரணத்தினால் பிடிஜேவும் நீதிமன்றமும் ஜெயன் நீதிமன்றமும் ஜெயன் டூ நீதிமன்றமும் 2 நீதிமன்றத்திற்கும் கோர்ட்டு ஏட்டையாக தான் மரத்தடியில் குற்றப்பத்திரிக்கை கொடுப்பாங்க அப்படின்னு பத்திரிக்கை செய்தியில் அறிக்கை விட்டு அதை கொடுத்தா செல்லும். ஏன்னா ஏதோ பிடிஜே நீதிமன்றத்தில் வெள்ளையடிக்கிறாங்க போல், ஜெயன் டூவில் வெள்ளையடிக்கிறாங்க போல், அதனால் நீதிபதி வரல போல், அதனால் குற்றப்பத்திரிக்கையை கோர்ட்டு ஏட்டையாகவே வந்து மரத்தடியில் வந்து கொடுப்பாரு அப்படின்னு பத்திரிக்கையில் அறிக்கை விட்டுருந்தா அது செல்லும். இப்போ நம்ம ஒரு பத்திரம் காணோம்னா, வீட்டு பத்திரம் காணோம்னா என்ன செய்கிறோம்? ஒரு பத்திரிக்கையில் செய்தி கொடுக்குறோம். இந்த மாதிரி வெள்ளையடிக்கும் போது பத்திரம், வீட்டு பத்திரம் தொலைஞ்சி போச்சு, எனக்கு புது பத்திரம் கொடுங்க அப்படின்னு விளம்பரம் பண்ணிட்டு போகிறோம். அப்போ ஜெயன் டூ நீதிமன்றம் எனக்கு குற்றப்பத்திரிக்கை கொடுத்துட்டு அவர் கோர்ட்டு ஏட்டையை சொல்கிறாரு, இது மரத்தடியில் வச்சு கொடுத்தாலும் குற்றப்பத்திரிக்கை செல்லும்பா, அதெல்லாம் செல்லுன்ட்டார். அப்போ ஒரு வீட்டு பத்திரம் தொலைஞ்சி போனால் வெள்ளையடிக்கும் போது தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லி பத்திரிக்கையில் அறிக்கை விட்டால் தான் அது புது பத்திரம் கிடைக்குது. அப்போ நீங்கள் நீதிமன்றத்து மூலமாக நீதிமன்றத்துக்குள்ளே ஜெயபாண்டியை வெளிவாய்தா எடுத்து நீதிமன்றத்துக்குள்ளே ஜெயன் டூக்குள்ளேயும் போகல, பிடிஜே நீதிமன்றத்துக்குள்ளேயும் போகலை. பிடிஜே கடைசி வாய்தா அறிவிக்குது, ஜெயன் டூ வந்து கடைசி வாய்தா அறிவிக்குது, முதல் வாய்தா பிடிஜே அறிவிக்குது. குற்றப்பத்திரிக்கை மரத்தடியில் வச்சு கொடுக்குறீங்க. ஆனால் ஜெயபாண்டி வெளிவாய்தாவுக்கு வந்து ஜெயன் டூ நீதிமன்றத்துக்குள்ளேயும் போகலை, பிடிஜே நீதிமன்றத்துக்குள்ளேயும் போகலை. அப்போ ஜெயிலுக்குள்ளே வாக்கிங் போகணும். அப்படி வாக்கிங் போகலைன்னா இந்த ரேகை வைக்கணும். இதில் ரேகை வச்சவங்களாம் வாக்கிங் போனதுக்கு அர்த்தம், ரேகை வைக்கலைன்னா அவங்க வாக்கிங் போகலைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி வாக்கிங் போகிறவங்களுக்கு கை ரேகை வைக்கணும்னு சொல்லி உத்தரவிடுறாங்க ஜெயிலுக்குள்ளே, மதுரை ஜெயிலுக்குள்ளே. ஆனால் வெளிவாய்தா எடுத்துகிட்டு வரும்போது ஒரு கைதி, ஒரு குற்றவாளி நீதிமன்றத்துக்குள்ளே போனானா போகலையாண்டு அந்த நீதிமன்றத்துக்குள்ளே போகும்போது ரேகை வைத்திருக்க வேண்டும். அந்த மாதிரி எந்திரங்களை வைக்கவில்லை ஜெயன் டூலேயோ பிடிஜே நீதிமன்றத்துலேயோ. அப்படி வச்சுருந்தாங்கன்னா ஜெயபாண்டிக்கு மரத்தடியில் வச்சு குற்றப்பத்திரிக்கையை கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த நீதிமன்றத்துக்குள்ளே கண்டிப்பாக கூட்டு போயிருப்பாங்க. இந்த குற்றம்லாம் ஏன் நடந்ததுன்னு சொல்லி நான் பெட்டிஷன் எழுதி சிபிஐ கோர்ட்டில் கொடுத்தேன். முதல் வாய்தாவில் அவர் ஜெயன் டூவுக்கு அனுப்பிச்சிடுறப்பா அப்படின்றாரு. சரி அனுப்பிச்சிடுங்க சார்ன்ட்டேன். 2வது வாய்தாவிலையும் விசாரிக்கலை. சிபிஐ கோர்ட்லேயும் ஒரு வழக்கறிஞரோடு எந்திரிச்சு ஜெயபாண்டி ஏன் இந்த குற்றம் செஞ்சேன்னு கேட்கலை. 13 மாதமாக சிறையில் இருந்துட்டு நான் குற்றப்பத்திரிக்கை சைவர் கிரமை கொடுக்க சொல்லுங்கள், இல்லை கொடுக்கலன்னா சைவர் கிரமை பணி நீக்கம் பண்ணுங்க, பணியை விட்டு வேலையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு குற்றப்பத்திரிக்கை கொடுத்தா தான் நான் வந்து சொந்த ஜாமீனில் நான் வெளியே போவேன். குற்றப்பத்திரிக்கை கொடுக்காத வரைக்கும் நான் வெளியே போக மாட்டேன். எனக்கு மேலே திருட்டு கேஸுக்கு தான் குற்றப்பத்திரிக்கை ஜெயன் டூ கொடுத்துருக்கு. நான் உண்மையான குற்றம் மதுரை கலெக்டர் ஆபாச வீடியோ போட்டிருந்தேன். அந்த குற்றத்தின் அடிப்படையில் சைவர் கிரைம் எனக்கு குற்றப்பத்திரிக்கை கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு தான் நான் போவேன்னு சொல்லி நான் வந்து 13 மாதமாக இருந்தேன். 13 மாதமும் எனக்கு கொடுக்காம என்னையை சந்திக்க விடாமலே அதிவீரபாண்டி என்னைய இந்த மாதிரி பெயில் எடுக்க போகிறேன்னு சொல்லாமலே என்னையை பெயில் எடுத்துருக்கிறான். அதுவும் ஒரு குற்றம். நன்றி வணக்கம். என் வழக்கை நானே வாதாடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். 16ஆம் தேதி 9ஆவது மாதம் பிடிஜே நீதிமன்றத்தில் கொடுக்க இருக்கிறேன் பத்திரத்தோட. நன்றி வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.